சிற்றரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தால் பேரரசரின் மகள் ஒருத்தி. பேரரசின் மகள் என்பதால் அவள் கர்வத்தோடு நடப்பாள், ஆடம்பரத்தில் மிதப்பாள், சிற்றரசனையும் அதிகாரம் செய்வாள், இருமா பொடி இருப்பாள். அவனும் இருக்கப்பட்டவளாச்சே என்று அடங்கி ஒடுங்கி அடக்கி ஒடுக்கி அவள் சொன்னபடியே வாழ்ந்தான். அவன் பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டான். வெளியே அவன் ஆட்சி, உள்ளே இவள் ஆட்சி என்று கிடந்தான். ஒரு நாள் அவனுக்கு வந்தது ஒரு சந்தேகம். என்னை போலவே நமது நாட்டு மக்களும் பொண்டாட்டி தாசர்களாகவே இருக்கிறார்களா என கணக்கெடுக்க ஆசைப்பட்டான். அடுத்த நாளே அனைத்து ஆண்களும் அரண்மனை மைதானத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். அரசரின் ஆணையாயிற்றே. அனைத்து ஆண்களும் அவ்வளவு பெரிய வளாகத்தில் வந்து கூடிவிட்டார்கள். உப்பரிகைக்கு வந்தான் அரசன் அரசியோடு. அனைவரும் அரசருக்கு வணக்கம் வைத்த பிறகு ஆணையிட்டான் அரசன். இங்கே இருப்பவர்களில் மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பவர் எத்தனை பேர், சுயமாக சிந்தித்து நடப்பவர் எத்தனை பேர் என்று அறியவே உங்களை வரச் சொல்லி இருக்கிறேன். அரசரிடம் யாரும் பொய் சொல்லக்கூடாது. எங்கே மனைவி பேச்சை கேட்டு வாழ்க்கை நடத்துபவர் வலது பக்கமாக போங்கள், சுயேட்சையாக வாழ்க்கை நடத்துபவர் இடது பக்கம் ஒதுங்கி நில்லுங்கள். அந்தோ பரிதாபம், அங்கிருந்த அனைவருமே வலது பக்கமாக போய் பம்மிவிட ஒரே ஒருத்தன் மட்டும் சுயமாக நடக்கும் இடது பக்கமாக போய் நின்றிருந்தான். செம கம்பீரமாக பார்த்துவிட்டு அசந்து போனார் அரசர். எனது நாட்டிலே இப்படி ஒரு வீராதி வீரனா, சூராதி சூரனா, ஆணானப்பட்ட சுயாட்சி ஆண்மகனா அங்கேயே அறிவித்து விட்டார் அரசர். இதோ இந்த ஆண்மகனுக்கு 1000 பொற்காசு முடிப்பு. அருகில் அழைத்து வாங்கிக் கொள்ள சொன்னார். அவனும் பராக்கிரமமாக அருகில் வந்தான். ஆனால் வாங்கிக் கொள்ள கையை நீட்டாமல் விரைப்பாகவும் வீராப்பாகவும் அப்படியே நின்றான். ஏன் பரிசை வாங்கிக் கொள்ளாமல் நிற்கிறாய்? அவனோ தலையை சொரிந்து பல்லை இழித்தான். அரசே, ஒரு 5 நிமிடம் அனுமதி கொடுங்கள். என் மனைவியிடம் அனுமதி வாங்கி கொண்டு வந்து இந்த பரிசை வாங்கிக் கொள்ளுகிறேன். அடச்ச, நீயும் இதே கேட்டகரி தானா? பிறகு ஏன் வலது பக்கமாக போகாமல் இடது பக்கமாக போய் நிற்கிறாய்? ஏன் நிற்கிறாய்? தலையை சொரிந்தபடி இன்னும் அவன் அகல பல்லை இழித்தபடி சொன்னானாம். அரசே, எல்லாரும் நிக்கிற இடத்துல நீயும் போய் நின்னு தொலைக்காத அப்படின்னு என் பொண்டாட்டி பங்கசந்தான் சொல்லி அனுப்பி இருக்கா. நடந்த கூத்தையெல்லாம் நக்கலாக ரசித்தபடியே உப்பரிகையில் இருந்து மெல்லிசாக புன்னகையை விட்டாளாம் அந்த அரசியார். வாழ்க்கை அன்பாய் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பண்போட்டத்திலே ஏதுங்க அடக்குமுறைகள்? ஒரு மனைவி கணவனுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கணவனுக்கு முன்னே அவள் விண்ணகம் சென்று விடுவதுதான். அப்போது அறிவாய் நீ எவ்வளவு பெரிய நாதியற்ற அனாதை என்று. மனைவியிடத்தில் குறைகள் கண்டுபிடிக்காத கணவன் ஒரு வரம்தான். கணவன் மனைவியின் கரைகாணாத அன்பு சண்டை போடாமல் வாழ்வதில் அல்ல, சின்ன சின்ன சண்டைகள் போட்டு ஒருவருக்கொருவர் சமாதானப்படுத்தி அன்பு பரிசுகளை வழங்கிக் கொள்வதிலே. மறவாதே மானிடா, எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண்மகன் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம்தான் ஜெயிக்கிறது. எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரிதான் ஜெயிக்கிறாள். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று தோற்று நிற்கிறார்களோ அங்கே குடும்பம் ஜெயிக்கிறது.